பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆகிட்டு ஒன்றும் கிடையாது. இசிஎஸ் பவுன்ஸ் ஆகிறதுலாம் சாதாரணமான விஷயம். இப்போ எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் லோன் கொடுக்கும்போது அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறீங்களா, அவன் செக்கை போடுவான், பவுன்ஸ் ஆகும். அதுக்கு காரணம் செஞ்சுக்கலாம். என்ன சார் இந்த மாதிரி வந்து எங்களால் செக்கு பவுன்ஸ் இருக்குது, ஒரு பெரிய கிரிமினல் குற்றமெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிக்வன்சி இந்த பேமெண்ட்ஸ் ஆகும் தான், அப்படி தான் வருமே தவிர இது ஒரு பெரிய தண்டனைலாம் கிடையாது. அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கேன் சார், எங்களுக்கு வந்து பிஎஸ்எஸ் ஆக்ட் 25 செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க. எதுவுமே கிடையாது. அந்த கேஸ் வந்து நிற்கவே நிற்காது. முதல்ல பேங்காரங்க போட்டாங்கன்னாக்கா சும்மா பேருக்கு போட்டு பயமுத்துறதுக்காகத்தான் அந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து கேஸ் போடுவாங்களே தவிர அதில் தண்டனை ஒன்றும் கிடையவே கிடையாது. இசிஎஸ் பவுன்ஸ் வந்து நம்மளே சொல்லிடலாம். இப்போ டிஃபென்ஸில் என்ன சொல்லிடலாம்னா, சார் இந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்தா வெளியூர் போயிட்டேன், கவனிக்கலி பைக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவள் தான் முடிச்சே வச்சுருக்காங்க அந்த கேஸ். ஸோ இது ஒரு பெரிய கேஸே கிடையாது. அதனால இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிஸ்பியூட் ஆக்ட் கேஸ் ஏதாச்சும் நோட்டீஸ் கீட்டஸ் வந்துச்சுன்னா ஒரு அட்வொகேட் கொடுத்துருக்காங்க, அவள் தான் வேலை முடிஞ்சுது. பேங்காரங்க பயமுறுறதுக்காக அந்த கேஸ் போடுவாங்க தவிர நிச்சயமா அந்த கேஸால எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் மட்டும்தான். அது இந்த மாதிரி கோர்ட்டில் நடக்காது. அதை பற்றி நான் தெளிவாக நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தது வேற ஒரு வழக்கில் சந்திப்போம். நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.